நமச்சிவாய வாழ்கம்மா. நமச்சிவாய வாழ்க. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு பக்தி. ரொம்ப பக்தியோட இருக்கு, பக்தி களமா மாறிட்டேன். அவங்க மாதிரி பக்தர் யாரும் கிடையாது. அது என்ன பக்தி? பக்தர்கள் பத்தி சொல்லிச்சோம். பக்தினா என்ன அப்படின்னு பார்த்தோம். நமச்சிவாய வாழ்க ஐயா. வாழ்க. பக்தி என்பது எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நம்முடைய வீட்டில் உள்ள பெரியவர்கள் மீதும் குருவின் மீதும் இறைவன் மீதும் காட்டக்கூடிய ஆழமான அன்புக்கு பக்தின்னு. ஆழமான அன்பு. அந்த அன்பு எதையுமே எதிர்பார்க்காது. நம் வீட்டிலே பார்த்தால் பரிபக்தி என்பார்கள். கணவன்பால் மனைவி காட்டக்கூடிய அன்பு. கணக்கில்லை என்றாலும் தன் கணவன் தன் குடும்பம் அதன் மேல் காட்டக்கூடிய அன்பு, அது ஒரு வகை பக்தி. நம்முடைய பெற்றோரிடம் நாம் காட்டக்கூடியது பக்தி. மற்றும் நம் மரியாதைக்கு காட்டக்கூடிய பிரதிபலனை எதிர்பாராத அன்புக்கு பக்தின்னு. பிரதிபலனை எதிர்பாராமல் எப்படி அன்பு காட்டுறதுன்னா, சிலரிடம் நாம் அப்படி அன்பு காட்ட வேண்டிய சூழலை இயற்கை தரும். அது என்ன சூழல் என்றால், நம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி நம்மிடத்து பழகுவார்கள், உதவுவார்கள், நல்ல ஆலோசனை கொடுவார்கள். இப்படி இருக்கக்கூடிய அந்த அன்பர்களுக்கு நாம் அதே நிலையில அன்புகள். அது பிரதிபலனை எதிர்பார்க்கலாம். யார் என்ன சொன்னாலும் இல்லை, அவர் அப்படி கிடையாது, அவரை பற்றி எனக்கு மிக நன்றாக தெரியும், அவர் அப்படிப்பா அந்த ஆள் தப்பா இருந்தாலும் ஆனா இவங்க நல்லவன் நம்பிக்கை, அவருக்கு இணையானவர் கிடையாது. அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கை. யார் குறை கூறினாலும் எந்த கடவுள் யாருக்கு கடவுள் கடவுள்னு கல்ல போயிருக்கும். அது கல்லா கடவுளாங்கிறது கும்பிடும் அந்த அன்பு காட்சி. இந்த பக்தியில முதலில் வருவது எப்படி? தினந்தோறும் எவ்வாறு நம் பெற்றோரை நாம் பார்க்கவில்லை என்றால் மனது பதறுமோ, அதுபோல இறைவனை பார்க்கவில்லை எனில் மனதில் பதற்றம் வரும். அந்த பதற்றத்தின் விளைவாக ஆலயத்திற்கு செல்லக்கூடிய எண்ணம் வரும். அந்த எண்ணத்தின் விளைவாக குறித்த காலத்திலே நாம் தினந்தோறும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்ற பக்தி வரும். மனம் ஒருமைப்பாட்டோடு நாம் நினைக்கக்கூடிய அந்த ஒரு செயல்பாடு. சரி, இந்த பக்தி எப்படி செய்வது? அப்படி அது ஒரு பெரிய காரியம் கிடையாது. தினந்தோறும் அப்படியே கோயில் போலாம், அங்கிருக்கும் இறைவனை பார்க்கலாம். ரொம்ப பெரிய கஷ்டப்பட தேவையில்லை. அடியே ஒரு முறை பழனி சென்றிருந்தேன். எப்பொழுது பழனி போனாலும் நான் இறைவனை 3 முறை வளமா அந்த கும்பிடும் பொழுது கூட்டம் இருக்காது. நான் போறப்ப என்னுடைய ஒவ்வொரு குறைகளை உங்ககிட்ட சொல்லிட்டு வருவேன். அப்படி ஒரு முறை வந்திருந்த பொழுது அந்த போகருடைய சமாதிக்கு முன்பாக அந்த பாம்பன் சுவாமிகளை போன்ற தோட்டத்தில் ஒரு முனிவர் அமர்ந்திருந்தார். ஒரு துறவி, முனிவர்ல ஒரு துறவி, தடாமுடி, கூடையான உருவம், வெள்ளை வேட்டி, வெள்ளை கொம்பு, கையில கொஞ்சம் விபூதி டப்பாவும். நான் இப்படி இருப்பேன். திருநீரில் யாரா இருந்தாலும் ஒரு வயதான பெரியவர்கள் துறவுன்னு வணங்குவது என்னுடைய இயல்பு. அப்படி அந்த ஐயாவிடம் சென்று, ஐயா நமச்சிவாய வாழ்க,
ஐயா அப்படின்னு பார்த்தா சிரித்தார். என்ன ஓடோன்னு ஓடி இருந்தேன் முருகன்கிட்ட, கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டையா அப்படின்னு. கேட்டுட்டேங்க ஐயா, எனக்கு வேண்டியதெல்லாம் வியாபாரத்துல எப்படி இறைவனை நீ பாடுவ திருவாசகத்துல அப்படி. நம்மதான் எல்லாருக்கும் ஒரு பாட்டு தெரியும்ல, அம்மையே இருப்பா பாட ஆரம்பிச்சு இல்ல அந்த 2 வரியோட நிறுத்திக்க. இறைவன் உனக்கு அம்மா அப்பா என்றால் இந்த மொட்டையாண்டி இங்க இருக்கிறார் அல்லவா, இவர் உனக்கு என்ன உறவின் முறை அப்படின்னார். நான் யார் எது கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் வச்சிருக்கேன். ஐயா உங்கள் கூட்டுப்படி அவர் என்ன இளைய சகோதரர் அப்படிங்க. அப்படியா, மூத்த சகோதரர் யாருன்னா விநாயகர் தான். அப்படியா, 2 பிரதர்ஷனையும் பார்த்துட்டியா? பாத்துட்டேங்க, 2 பேரையும் பார்த்துட்டேன். பார்த்துட்டே உனக்கு வேணுங்கிறதெல்லாம் கேட்டுட்டேன் அப்படித்தானே? ஆமாங்கய்யா கேட்டுட்டேன். உன்ன மாதிரி ஒரு போலியான தம்பி இந்த முருகனுக்கும் விநாயகருக்கும் உன்னை கொண்ட ஒரு போலியான சுயநலவாதி பிடிக்காது தெரியுமா? போலியா ஐயா, என்னங்கய்யா போலின்றீங்க? நான் யார் தெரியுமா அப்படின்னா, அதான் நல்லா தெரியுது ஒரு சுயநலவாதின்னு. ஒரு வீட்டுக்கு போற உறவினர் வீட்டுக்கு, உங்க தங்கச்சி வீடு, அக்கா வீடு, மாமா வீடு, எங்க போனாலும் என்ன மாமா நல்லா இருக்கீங்களா, அக்கா நல்லா இருக்கீங்களா, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா, எப்படி வாழ்க்கை போயிட்டு கேட்டுட்டு அதற்கு பிறகுதானே நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லுவ. அது போல இந்த பழனியிலே முருகனை பார்த்தவுடன் என்ன முருகா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, இந்த பண்டாரங்களும் பூசாரிகளும் உனக்கு ஒழுங்கான மரியாதை கொடுக்குறாங்க, சாப்பிட்டியா அப்படின்னு முருகனை கேட்கிற உணர்வு உனக்கு இருந்துதான்னா? ஐயா அப்படி எதுவும் இல்லைங்கய்யா. நாம எப்படி அவர்கிட்ட அதை கேட்கறது? முருகன் கிட்ட போய் நல்லா இருக்கான்னு எப்படி கேட்க அப்படின்னு ஐயா சொன்னாங்க. உன்னை விட செழுமையாக வாழக்கூடிய உங்களுடைய உறவுகளை பார்த்தால் நீ நீங்களா அவங்க செழுமையா வாழ்றாங்க, நான் ஏழ்மையில இருக்கேன், அதனால அவங்கள நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா அது சரியில்லைன்னு கேட்காது இருப்பேன். அடுத்த ஐயா அது எப்படிங்க கேட்காத இருக்க முடியும்? உறவு பேணல்ல நலம் விசாரித்தல் முக்கியமான ஒரு செயல் அல்லவா? உடனே ஐயா சொன்னாங்க, சிவன் உனக்கு அப்பா, பார்வதி தேவி அம்மா அப்படின்னா உனக்கு இந்த முருகன் விநாயகர்னா அண்ணா முறையாவது பங்காளியாவது. மாமன் மச்சான்னா கூட நலம் விசாரிக்காம இருந்துடலாம், பங்காளி கிட்ட போய் நல்லா இருக்கியான்னு கேட்கலன்னா போச்சுக்காங்க தெரியுமா? அஜ்ஜோ இது என்ன பெரிய வம்பா போச்சு, இப்படி ஒரு விஷயம் நமக்கு தெரியாத போயிடுச்சு அப்படின்ட்டு மறுபடியும் உள்ள போய் முருகப்பெருமான பார்த்து, என்ன முருகா நல்லா இருக்கியா, எப்படி இருக்க, அந்த சாமி சொன்ன கேட்டேன். இந்த சிவாச்சாரியார் உங்களுக்கு ஒழுங்கா சோறு போட்டாரா? நான் உன்னை 2-3 தடவை கண்டுக்காம போயிட்டேன், என்னை பத்தியே பேசிட்டு போயிட்டேன், உன்னை பற்றி நலம் விசாரிக்கல, நீ எப்படி முருகா இருக்க அப்படி முருகப்பெருமான் கேட்டுட்டு இருக்கேன். எப்பொழுதுமே நிகழாத ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது. அங்க சாமிக்கு ராஜ அலங்கார கட்டளை செய்யக்கூடியவர் ஒரு ஐயா இருக்காங்க, அவர் பேர் ராஜகோபால். அந்த ஐயா எனக்கு அவ்வளவு பெரிய அறிமுகம் கிடையாது. போனா 2 எலுமிச்சம்பழம் கொடுப்பேன், அதை முருகன் கிட்ட வச்சு எடுத்தாங்க. அன்னைக்கு என்ன செஞ்சாருன்னா, என்ன மேட்டுக்காரரு
இன்னைக்கு நாலாவதா ஒரு தடவை வந்திருக்கீங்க, 3 வரைக்கும் வர மாட்டீங்களேண்ணா. இல்லைங்க, இது மாதிரி முருகனை பார்க்கலான்னு தோணுச்சு, வந்தேன். ஐயா இருந்த வரேன் அப்படின்ட்டு அந்த சிவாச்சாரியார் அவர்கிட்ட அறிமுகப்படுத்தாரு. இவர் மேட்டோர், இவர் நல்ல சிவ தொண்டர், அடியாரிடத்து நிறைய அன்பர்களை உருவாக்கியவர், நிறைய ஆலயங்கள் எல்லாம் அதை செய்தார் இதை செய்தார்னா அவருக்கு சம்மந்தம் இல்லாத அந்த அர்ச்சகத்தை சொல்றாரு. அந்த அர்ச்சகர் பழனி பொறுத்த வரைக்கும் அர்ச்சகராட்டம் பண்டார் மாட்டம் பணம் பார்க்கறதெல்லாம் முக்கியமா போய் ஒரே எய்மா இருப்பாங்க. ஆனா அந்த ராஜகோபால் அண்ணாச்சியும் அந்த அன்னைக்கு அந்த நிகழ்வுல பங்கேற்ற அந்த சிவாச்சாரியாரும் அவர் சொல்ல சொல்ல சிவாச்சாரி கேட்டுட்டு இருந்தார். கேட்டுட்டு அப்படியா தன்மையுடையவரா இவரை நான் அப்பப்ப இவர் வர்றப்பெல்லாம் கூட்டம் வராது, நான் கவனிச்சிருக்கேன். இவர் பஸ் வர்றப்ப கொஞ்சம் கூட்டம் இருக்கும், அடுத்து 2 தடவை வர்றப்ப முருகனும் ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. அதனால இவர் நான் கவனித்தது உண்டு அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ணுங்க வரேன் அப்படின்ட்டு ஒரு ஓரமா நிக்க வச்சுட்டாங்க. அந்த உற்சவர் வச்சிருட்டு அந்த ஓரமா நிக்க வச்சுட்டு உள்ள போனார். முருகப்பெருமான் வந்து ஒரு மாலை எடுத்து வந்தார். என் வாழ்க்கையில அந்த ஒரு நாள் தான் அப்படி நிகழ்ந்தது. அதுக்கு பிறகு அந்த நிகழ்வு நிகழவே இல்லை. அது முன்னே நடந்து கிடையாது. முருகப்பெருமான் ஒரு மாலையை எடுத்து வந்தார், கையில கொடுத்தார். இது முருகப்பெருமானுக்கு சாட்சி மாலை. காருக்கு இது கட்டிடாது, ஒழுங்கா வீட்டுக்கு எடுத்து போனாங்க. வெளியே வந்தேன், எடுத்துட்டு மகிழ்வோடு இறைவா அப்படின்ட்டு வெளியே வரேன். அந்த சாமியாரத்தை என்ன உட்கார்ந்து இருந்தாரு. போனேன், ஐயா அமைச்சுவாய்வாரு. ஏன்னா முருகன் மாலை கொடுத்தானா, 3 தடவை போனேன், ஏதாவது கிடைச்சுதா, நீ அவன் விசாரிக்க மாட்டே ஓ நம்மால் வந்திருக்கான்ட்டு நீ கிளம்பக்குள்ள நம்ம யாராவது கிராமப்புறங்கள்ல உறவுகள்லாம் வந்துட்டு போனா ஏதோ அங்க எது எல்லாருக்கும் அவங்க இந்த உறவினருக்கு எது பிடிக்கும், சுக்கருக்கு என்ன பிடிக்கும், பாலுக்கு எதை பிடிக்கும், கைலாசுக்கு எதை பிடிக்கும்னு அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை உறவினர்கள் கொடுப்பது போல முருகப்பெருமான் உனக்கு எந்த கோயில் போனாலும் நீ மாலை உனக்கு கிடைப்பது வழக்கமா இருந்திருக்குமே. ஆமாங்க, உனக்கு பிடித்த மாலை முருகன் கொடுத்துருக்கான், இன்னையோட உன் கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு, நல்லா இருக்கு. இனிமே எப்ப வந்தாலும் கடவுள்கிட்ட எந்த கோயில் போனாலும் என்ன பண்ண, சாமி எப்படி இருக்கீங்க அப்படியே அன்பா கேளு, அதான் எதிர்பார்த்து கேட்க. அதுக்கு பேர் தானே கணபக்தினா. ஆக நான் ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதோடு ஆலயத்திற்கு சென்று இறைவன் முன்னின்று அங்கு இருப்பது சிலை கிடையாது, அங்கு இருப்பது இறைவன் சிவபெருமான், தேவராஜன் திருப்பெயராக உடையவர். அங்கிருப்பவள் அம்பிகை. அவர் கடைக்கன் பார்த்தால் உதவாத நுண்மணலும் ஓங்குமாற்று உயர் சொர்ணமலையாகும், அப்படி கருணை வடிவானவர். அங்கிருப்பது நடராஜ திருமணியான், அங்கிருப்பது நடராஜா. எப்படிப்பட்ட நடராஜா, மூவையில் சித்த ஞாந்து இருந்த இந்த மூவரில் இருவர் நின் திரு கோயிலின் வாய்கள் காவலாளர் என்று ஏவிய பின்னை ஒருவன் நீ கரிகாடு அரங்காக மானை நோக்கி ஒரு மாநடமகிழ மணிமுழா முழக்க அருள். அவன் என்ன துன்றைக்கும் பண்ணியிருந்தாலும் சரி, புணும் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த திரிபுர அசுரர்களை மன்னித்து இருவரை தன்னுடைய வாயில் காவலராக, ஒருவரை தனக்கு அவர் நடனம் ஆடும் பொழுது முழகுன்னு அவங்க அந்த இசைக்கருவிக்கு பேர், அது ஓசை மிக சிறப்பா இருக்கும். அந்த மணிமுழா முழக்க அருள் செய்தார். அதே போல இங்க என்ன நிகழுது, முருகப்பெருமான் அங்கிருந்து அருணகிரிநாதர் மேல இருந்து வராது, அவர் ஆடாத ஆட்டம் இல்லாம ஆடினார்.
ஆடிட்டு போய் கிளி கோபுரத்தை மேல இருந்து குதிக்கிறார். முருகப்பெருமான் வந்தார், காப்பாத்திட்டாரு. என்ன ஏன் காப்பாத்தினேன் அப்படின்னு கேட்கிறார் அருணகிரிநாதர் முருகரிடம். என் தந்தையை திருமுறைகள் பாடுகின்றது, என் தாயை வெள்ளை தமிழ்களும் அந்தாதியும் பாடுகிறது, நீ என்னை பாடு அருணகிரின்னு பேர் வைக்கிறார். என்ன அது முருகப்பெருமான அருணகிரிநாதர் மேல கொண்ட காதல். அதுக்கு பிரதிபாரமா ஊரூரா போய் கிராமம் கிராமமா முருகனுடைய ஆலயங்களை தரிசித்து முருகன் பெருமானை பாடி மகிழ்வித்தது. அது ஒரு பக்தி. இறைவன் மீது பாடுதல், இறைவன் நமக்கு செய்த செயலுக்கு கருணைக்கு ஈடாக நாம் பாடுதல் இருக்கிறது அல்லவா, பாடுகிறோம் இல்லையா, அது ஒரு பக்தி. நான் திருவாசகம் மாசத்துல ஒரு நாள் படிக்கிறேன், அது பக்தி தான். இன்னொரு பக்தி இருக்கு. எங்க ஊர்ல மாதப்பன் அப்படின்னு ஒரு ஐயா, அவரு கடந்த காலங்கள்ல எங்க சொக்கநாதர் ஒரு முருகன் கோயில் மண்டபத்துல உட்கார்ந்து இருப்பார். அப்ப எங்களுக்கும் வேட்டியில ஒரு 10 இடத்துல கைத்தைகள் போட்டு வேட்டி கட்டியிருப்போம். சாமிக்கு ஒரே வேட்டி தான் இருக்கும். அணிவிச்சுட்டு அதை எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஒளிய வச்சுட்டு அப்புறம் அடுத்த நாள் அப்படி அவ்வளவு வறுமை எங்க சொக்கநாதருக்கும். அப்ப எங்க கூட இந்த அடியார்கள் யாருக்குமே எங்களுக்கு எல்லாம் பணம் எல்லாம் பெரிய கனவு. அந்த மாதப்பன் ஐயாவுக்கு அவரு ஒரு சொசைட்டில வேலை செஞ்சாங்க. அவருக்கு 80 ரூபாய் சம்பளம். அவரு சாப்பிட்டாரா இல்லையோ, சாப்பிட மாட்டாரு எங்க. ஏன்னா 30 நாளைக்கு 80 ரூபாய்க்கு பூ வாங்கி வந்துருவார் சாமிக்கு. என்ன அது ஒரு பக்தி. தன்னால் இயன்ற மலர்களை வாங்கி சென்று இறைவனுக்கு கொடுக்கும். சாமிக்கு எல்லா அபிஷேகம் எல்லாம் பண்ணி. இன்னொன்னு அரியனுக்கு என்ன பண்ணினா சந்தனம் அரை. கோயிலுக்கு போனா சந்தனம் நல்லா அரைச்சு, இந்த சந்தனம் எல்லாம் வாங்கி வைக்கிறதில்லை, கட்டை வாங்கி நல்ல தேய்ச்சி அரைச்சி மணக்க மணக்க நல்ல வாசனை வர்ற சந்தன கட்டையா வாங்கி அதை அரைச்சி சொக்கநாதருக்கு அப்படியே நெத்தியில வச்சு அந்த ஏரியாவே மணந்து கிடக்கும். அது ஒரு பக்தி. இறைவனுக்கு நறுமண சந்தனங்கள் அரைத்து தருது. அப்படி என்ன எதிரும் இறைவனுக்கு சந்தனம் அரைக்கிறோம், அப்படி இறைவனுக்கு பூ வாங்கி தருது. இறைவனுக்கு நல்ல இன்னொரு ஐயா இருந்தாங்க. அந்த ஐயா என்ன பண்ணுவார்னா, அவரு இப்பவும் செய்யறாரு. இப்ப அவர் வாங்கிட்டு இறைவன் குடிக்கிற பக்தி, அந்த பத்தி இருக்குல்ல ஊதுபத்தி, அவருடைய விலை 350 ரூபாய் 50 கிச்சு தான் இருக்கும். ஒரு ஊதுபத்தி பத்திட்டோமா அப்படியே கோயில் புறம் மறந்து கிடக்கும். அது ஒரு பக்தி. இன்னொரு ஐயா இருக்காரு, கோயில்லாம் கூட்டுவாரு, சுத்தம் பண்ணுவாரு. அப்புறம் ஒரு பக்கம் ஓரமா போய் சட்டை போட்டு உட்கார்ந்துக்குவாரு. யாராவது குழந்தைகளை எடுத்து வந்தா, அம்மா கொடுங்கம்மா, பாப்பா நான் பாத்துக்கிறேன், என்ன பாப்பா நான் பாத்துக்கிறேன், நீங்க நிம்மதியா சாமி கும்பிட்டு வாங்க. அங்க என்ன, இறைவனை கும்பிட ஒரு பொருள், இறைவனை கும்பிடும் பொழுது இடையூறு இல்லாமல் கும்பிட வேண்டும். அதற்கு ஒத்தாசி செய்வது ஒரு பக்தி, பக்தர்களால் கொண்ட பக்தி. இப்படி இந்த பக்தி நிறைய சொல்லிட்டே போலாம். நீங்க இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா போனீங்களா, அந்த நம்ம கால செருப்பெல்லாம் நம்மளே அப்படி எடுப்போம். அவங்க கூச்சப்படாம எடுத்து ஒரு பையில போட்டு வைப்பாங்க. அது ஒரு பக்தி. போய்க்கலாம். ஆக பக்தி என்பது விரிந்து 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 அது அப்படியே கடல் என அலைகடல் என அப்படி விரிந்து இருக்கக்கூடியது. ஒரு 2 நிமிடம் நான் மறுபடியும் வருகிறேன். உங்களுக்கு தெரிந்த பக்தியை பகிரலாம். ஒரு 2 நிமிஷம் நான் வந்துடுறேன். ஒரு சிறு அலுவல். ஐயா மனோகரன் ஐயா, சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு பக்தி அப்படிங்கிற பார்வையில் நீங்கள் என்னங்கய்யா பார்க்குறீங்க? உங்கள் அனுபவம் என்ன பக்தியை பற்றி நீங்கள் சொல்லுங்க. நமச்சிவாய் வாழ்க ஐயா. வணக்கம் ஐயா. நமச்சிவாய் வாழ்க.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பக்தி அப்படிங்கிறது நமக்கு பசிச்சா நம்ம சாப்பிடுறோம் இல்லைங்களா? எனக்கு பசி வருது, எனக்கு பசிக்கும் போது அந்த பசியை ஆத்தணும். அப்ப அதுக்கு எப்படி முன்னேறணும்? போல என்னை சுத்தி இருக்கவங்க மீது நான் அன்பு செலுத்தணும். அப்ப சக உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவதே பக்தி. நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு நல்ல எண்ணம் இருந்தாவே அதுவே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பக்தி. வேலைக்கு போறோம், அந்த வீட்டுல நல்லா இருக்கணும், வேலையை நம்ம நல்ல விதமா செஞ்சு தரணும், அதன் மூலியமா அவங்க திருப்தி அடையணும். அந்த திருப்தியின் பலனாக அவங்க நமக்கு ஒரு பணம் கொடுப்பாங்க இல்லையா? சோ இப்படி இந்த உள்ளார்ந்த அன்போட நம்ம ஒரு வேலையை பரிமாறிக்கொள்ளும் பொழுதும், ஒரு செயல்களை செய்யும் பொழுதும், இந்த பேச்சுவார்த்தை வச்சுக்கும் போது நமக்கு அதுவே சிறந்த பக்தி. சாமிங்கிறது என்னங்க, நீங்க சாமி நான் சாமி, ஒரு இதுதான் சிறந்த பக்தியா இருக்கும்னு எனக்கு. அதனால ஸ்ரீலங்காவில இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க கூட தம்பி இங்க வாங்க அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்படி எல்லாத்தையும் மரியாதையோட அழைப்பது, மரியாதை செலுத்துவது ஐயா சொல்லி கொடுத்த அந்த 5 கடமைகள், அது செஞ்சாவே நாம சிறந்த பக்தி செலுத்திட்டு இருக்கோங்கிறது பொருள். அதை தாண்டி சாமிகிட்ட நம்ம தனியா போய் சாமியை நாம தனின்னு ஒரு அந்நியப்படுத்தி பாக்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்க. அதனால இப்ப ஐயா ஒரு விஷயம் சொன்னாரு, சாமி நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க சொன்னாரு பழனியில. நான் போய் கேட்டேன், எனக்கு மாலை கொடுத்தாருன்னு ஐயா இப்ப சொன்னாங்கல்லவா, இதை அடியேன்னு ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிறேன். ஐயா எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனா இவன் எங்க போகும்போது எந்த கோயிலுக்கு போனாலும் சரிங்க, அந்த சாமி கருவறையை முழுக்க சுத்தம் செய்யறது, சாமி திருமணிகளை இல்லாம சுத்தமா வச்சுக்கிறது, இதை செஞ்சுட்டுதான் அடுத்து பூசைக்கே நான் போவேன். அந்த சாமி திருமணம் கப்பு பூசிக்கிறது, அந்த பூசாரிக்கெல்லாம் அப்படிதான் வச்சுக்கிறாங்க, அப்படிதான் வச்சுக்கிறாங்க. சாமியை அலங்கரிக்கிறாங்க, காசு போடுங்க, சாமியை அலங்கரம் செஞ்சு சாமியை வச்சு இவங்க பிச்சைதான் இருக்கிறாங்க. ஐயா வந்துட்டாங்க. ஐயா நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. ஐயா நான் மணி நேரம் ஐயா. நமச்சிவாய. ஐயா இந்த ருத்ராஜ மணி எல்லாம் வந்துச்சுங்களா? சகதன் ஐயா அனுப்பிட்டாரு, வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம். நல்லது நல்லது ஐயா. இந்த 2 கயிறு போட சொல்லிருந்தீங்க, அது நீளம் சரியா இருக்குங்களா? அப்படிதாங்களே? அது இன்னும் செக் பண்ணல, எனக்கு ஓடிட்டே இருக்கேன். சரிங்க. அதனால நல்லதுங்க நல்லதுங்க. நேற்று ஒரு சூழல், இன்னைக்கு ஒரு சூழல். எங்க வீட்டுல மாமா கூட ஒரு பாப்பா இருக்கு இல்லையா, எங்க ஆட்டிசம் பாப்பா. பாப்பா நான் கொஞ்சம் இன்னைக்கு வெளியே போயிட்டேன் 2 நாளா. கொஞ்சம் அதாவது அங்க அவ தனியா இருக்க பயப்படுவாளாட்டுருக்கு. அவங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு போனா இன்னைக்கு கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டாளாட்டுருக்கு. பிள்ளை வெளியில் போய் ஏதோ அடி விழுந்த என்னவோ தெரியலப்பா. அதனால அந்த பாப்பாவுக்கு ஒரு துணைக்கு ஒரு ஆள் வேணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சரிங்கய்யா. எமர்ஜென்சிக்கு ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு இறைவன்கிட்ட வேண்டிக்குங்க. ஏன்னா அவரு மாமா ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அவரு வேற ஆட்ல ஸ்டட் வச்சிருக்கு. 2 நாளா வகுப்புல என் குறை சொல்றதே எனக்கு வேலையா போயிடுச்சு. அதனால இந்த 2 நாளா வெளியே போயிட்டேன்னா, அது நான் 7 மணிக்கு வீட்டுக்கு போகலன்னா அவ அடம் பண்ண ஆரம்பிச்சுடுவா. அவரு பாப்பாவுக்கு சாப்பாடு ஊத்தி பாத்திரம் கழுவி, அவருக்கு நிறைய வேலை. பாவம், அவரை குறை சொல்ல முடியாது. அவரே வெளியே எந்திரிச்சு சமைச்சு பாப்பாவுக்கு சாப்பாடு ஊத்தி தண்ணி ஊத்தி 8 மணி வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ஓடிட்டா அன்டைம் ஆயிடுதா. ஆமாங்க. அதனால கொஞ்சம் சூழல் சரியில்லை. சரிங்க. நமச்சிவாய வாங்கணுமா. அதனால இப்ப நான் கொஞ்சம் அவசரமா பாறை வர்ஷம் நிறுத்திட்டு ஓட வேண்டியிருக்கு இந்த வகுப்புல முழுமையா. ஏன்னா அது பிள்ளை ஒரு மாதிரியா இருக்கா, பயமா இருக்கும். அது கொஞ்சம் ரொம்ப இதாயிட்டா கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கும். அவரு வேற வீட்டுல காய் வாங்க சொல்லி காய் இருந்தாங்க. சரிங்க.
நாளை வகுப்புல கண்டிப்பா முழுமையா பங்கேற்பேன்னு நம்புறேன். வேண்ட சொல்லி எனக்காக எல்லாரும் நல்லதுங்க நல்லதுங்க. ஒரு பிரச்சனையை தீர்த்துக்கனால இன்னொரு பிரச்சனை சாமி ரொம்ப ஜாலியா சோதிக்கிறார். ஜாலியா சோதிக்கிறேன். ஆமா, அவருக்கு பொழுது ஜாலியா தான் போகும். பதப்படுறா சொக்கருக்கு தானே ஸ்கூல்ல இருக்க சொக்கருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமாங்க. அதனால வகுப்புல எல்லாம் நல்லா நல்லதுங்க. இடையில சரிங்க, நாங்கெல்லாம் கொஞ்சம் பேசிக்கிறோங்க எல்லாரும். நீங்க கலந்துக்குங்க. நான் நமச்சிவாய. நல்லதுங்க நல்லதுங்க. நமச்சிவாய. ஐயா நமச்சிவாய வாழ்க மனோகர் ஐயா, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. சரி சரிங்க பெருமானே. அதனாலங்க நம்ம எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் அன்பு பரிமாறி கொண்டு நம்மளோட ஆசைகளையும் தேவைகளையும் ஒருத்தர் மேல திணிக்காம, இன்னும் சொல்ல போனா நம்ம வீட்டுல இருக்கவங்களுடைய தாய் தந்தை நம்ம பிள்ளைங்க மனைவி நம்மளுடைய ஆசையை திணிக்காம ஒன்றிணைந்து அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களோட ஆசைகளை தெரிஞ்சு நம்ம வாழ்ந்து பழகி கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு அதுவே சிறந்த பக்தியா இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பக்தி செஞ்சாலும் என்ன நினைக்க போறோம், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். இதுதான் ஒவ்வொருத்தர முடிஞ்ச வரைக்கும் பெரும்பாலும் நினைக்கிறோம். இது தாண்டிதான் அடுத்தது தனக்கு தான தர்மம் அப்படின்ற ஒரு சொல்ல எடுத்துக்கிட்டு மற்ற இருக்கிறத 2ஆம் பட்ச படம் நினைக்கிறோம். அப்ப நாம நல்லா இருக்கணும் அப்படின்னாவே நம்ம வீட்டுல இருக்கிறவங்களோட இணக்கமா அன்பு பாராட்டி இருந்தாவே நமக்கு அதுவே சிறந்த பக்தி. அந்த பக்தி தான் நம்ம மற்றவர்கிட்டையும் அந்த அன்பு செலுத்துறதுக்கு காரணம் இருக்கும். இதை ஆயா சிவனை சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, யாரு ஒருத்தரையுமே உண்மையில பேசக்கூடாது, நீ வா போ அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நமக்குள்ள உயிர் இருக்குது, இந்த உயிருக்குள்ள மனம் எண்ணம் இருக்குது, இந்த உடம்பு உருவம் இருக்குது. அப்படிங்கும்போது நாம தனியால் இல்ல, நம்மவே ஒரு பிரபஞ்சம். அப்ப நமக்குள்ள எல்லாருமே இருக்கிறாங்க. 2-3 ஆளா நம்ம இருக்கோம். உடல், உயிர், மனம், அதுல எண்ணம் சொல் செயல் எல்லாம் இல்ல. அப்படிங்கும்போது நம்ம எப்படி உடம்பு மட்டுமே நம்ம நீன்னு சொல்ல முடியுமா, அல்லது உள்ள இருக்கிற உயிரை நீன்னு சொல்ல முடியுமா, அல்லது நமக்குள்ள இருக்கிற அந்த எண்ணங்கள் இருக்குல்ல அதை சொல்ல முடியுமா? அப்ப 3 சேர்ந்தது தானே. அப்படிங்கும்போது நம்ம தனியா பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் வாங்க போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால அப்ப குழந்தைங்க சொன்னாங்க, குழந்தைங்களுக்கு என்ன போடுவோம், இங்கு குடிக்கணும்னு சொல்லுவோம்ல. அப்போ அந்த இங்கு போடணும். ஏன்னா நாம இங்கு அந்த சிறந்த ஒரு சிறப்பு விழா அப்படிங்கிற போது இந்த சிறப்பு இந்த இங்குக்கு வரும். அப்ப நீங்க வாங்க போங்க அப்படிங்கிறதோடு நம்ம பழகும் பொழுது அதுவே சிறந்த பக்தியா இருக்கும். அப்படிங்கிறது அடியேன் வாழ்ந்து பார்த்த வகையில, ஐயா சொல்லி கொடுத்த வகையிலும் இதைதான் இப்ப தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இது சிறு வயசுல எங்க ஆயா தாத்தா அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்குறாங்க. இப்பவும் நிறைய வீடுகளுக்கு வேலைக்கெல்லாம் போகும்போது அவங்க எல்லாம் அதெல்லாம் எங்க பிள்ளைங்களுக்கு சொல்லித்தராங்க. இது அடியனுடைய கருத்தா என்னமா இருந்துட்டு இருக்குதுங்க. மற்றவங்க அவங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாங்க. ஐயா நமச்சிவாய வாழ்க. ஐயா நமச்சிவாய வாழ்க. அம்மா சொல்லுங்கம்மா. இல்ல கைலாச ஐயா கிட்ட பேசணுங்க ஐயா. ஐயா அந்த 5 விஷயம் சொன்னாங்க இல்லையா, எனக்கும் சஞ்சய் அம்மாக்கும் புரியலைங்க ஐயா. அது கொஞ்சம் இன்னொரு முறை ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஐயா. ஆமா, 5 சைவர்கள் 5 கடமைகள் செய்யணும்னு அருளாளர்கள் விளக்கி சொல்றாங்கம்மா. 5 கடமைகள் இருக்குங்கம்மா. முதல் கடமை மூத்தோர் வேள்வி. அதாவது வேள்விகள் அப்படின்னா மனம், வாக்கு, செயல் இந்த 3ம் ஒன்றி செய்கிறது தான் வேள்வி. நம்ம